ஹalleluya குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. ஏசாண்டவரின் வார்த்தைகளுக்காக அவளோடு இருக்கிறீங்கல்ல? அனுதின தியானத்தை கேட்கிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம், ஆவிக்குரிய விதத்திலே பலப்படுகிறோம் என்று உங்களில் அநேகர் அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்காக தேவனை எவ்வளவாகவோ துதிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காகவும் ஜெபிங்க. வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசுங்கப்பா. உமக்கு பிரியமாக, உமக்கு பிரியமானவர்களா இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணுமோ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமாங்க, நாம எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். அவங்களுக்கு பிரியமா இருக்கணும்னு முயற்சிக்கிறோம்ல. பிரியப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும், நடிப்போம், பொய் சொல்லுவோம், அப்படியே பொங்கிட்டு வரோங்க இல்லாத அன்பு வார்த்தைகளாலே. ஆனால் எப்போவாவது தேவனை, என்னை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தாவை, எனக்காக ஜீவனை கொடுத்த மீட்பரை நான் சந்தோஷப்படுத்தணும், அவருக்கு பிரியமாக நான் வாழணும், யார் என்ன நினைச்சாலும் என்ன சொன்னாலும் என்கிற ஆசை ஆண்டவரை அறிந்த பிறகு உங்களுக்கு வரணும்ல. மனுஷரை சந்தோஷப்படுத்துறவங்களா இருந்தா தேவனை துக்கப்படுத்த வேண்டி வருங்க. மனுஷர் முன்பு, தேவனுக்கு முன்பும் நம்முடைய மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷரின் தயவை பெற முயற்சித்தால் தேவ தயவை பெற முடியாமல் போயிடுவேனோ. அதற்குதான் நாம தேவனுக்கு முன்பு உத்தமமா இருக்க, தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்க ஆசைப்படணும். ஏசாண்டவர் தம்முடைய பிரசங்கங்களில் அநேக உவமைகளை பயன்படுத்துவார். உவமைகள் இல்லாம அவர் எதையுமே போதிக்கவில்லையாம். ஏசாண்டவர் எல்லாருக்கும் புரியும்படிக்கு அவர் பேசுகிறவரா இருக்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து வந்த தேவனால ஏதோ கம்பீரமா அவர் பேசலங்க. ஆக்சுவலா ஏசாண்டவர் பேசின பாஷை அரமைக், அப்படின்னா கிரீக் ஒரிஜினல் லாங்குவேஜ், நல்ல மொழி, இலக்கியமான மொழி. அதை பழக்க மொழியில தான் பேசினாரு. அந்த பகுதியில பேசினாரு. ஏனென்றால் ஆண்டவருக்கு அவர் சொல்லுவது எல்லாருக்கும் விளங்க வேண்டும். நீங்க எவ்வளவு பெரிய லெக்சர் கொடுத்தீங்கன்றது முக்கியம் இல்ல, எத்தனை பேருக்கு அது புரிந்தது என்பது முக்கியம் இல்லங்க. ஆண்டவராகவே கதை சொல்லி அந்த கதையிலிருந்து பெரிய அர்த்தத்தை கொடுப்பார். இங்கே ஒரு உவமையை சொல்வதை பார்க்கிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். 2 குமாரர் இருக்கிறாங்க ஒரு தகப்பனுக்கு. உங்களுக்கு கெட்ட குமாரன் ஞாபகம் வருதுல? இது அது இல்லங்க. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. அதில் மூத்தவனிடத்திற்கு சென்று, மகனே, நீ இன்று போய் என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய சொல்லி சொல்றாரு. அதன் பின்பு அவர் இளையவனிடத்திலும் வந்து அப்படியே சொல்லுகிறார். எதுக்குன்னா, மூத்த குமாரனுக்கு நீ போய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்ற உடனே முன்னுக்கு பின்னுக்கு யோசிக்காம, யார் கேட்கிறாங்க என்ன என்று யோசிக்காம, மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அநேக முறை அப்பா சொல்ற வார்த்தை கேட்காம போறது சர்வசாதாரணம் ஆயிடுச்சுல. நீ சொன்னதுனாலேயே நான் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில். ஒரு நாள் போக மாட்டியா? தினமும் நான் தான் கஷ்டப்படுறேன் தோட்டத்திலே. இந்த ஒரு நாள் எனக்கு உதவி செய் என் மூத்த குமாரனே, என் மகனே என்று தகப்பன் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா, அட தகப்பன் ரெக்வெஸ்ட் பண்றது என்னங்க, டிமாண்ட் பண்ணலாம்ல. தகப்பனுக்கு அதிகாரம் இருக்குல்லங்க நம்ம மேல. அந்த தகப்பன் போய் இந்த ஒரு நாளைக்கு போய் நீ வேலை செய்ப்பான்னு கேட்டா, மாட்டேன் என்று சொல்லிட்டான். சரி, அதுக்கு ஏன் போக மாட்டேன் அப்படின்னு அடிப்பதோ சண்டை போடுவதோ, அப்படின்னா வீட்டை விட்டு போடா என்று சொல்லுவதை இந்த காலத்துல பார்க்கிறோம். ஆனா இந்த நல்ல தகப்பன், நம் பரலோகத்தின் தகப்பன், நீ அவர் வார்த்தையை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உன்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். எத்தனை விஷயங்கள்ல நான் செய்ய மாட்டேன், போக மாட்டேன், என்னங்க நீர் சொல்லிய வார்த்தையில கேட்க மாட்டேன் என்று எதிர்க்கிறோமோ நாம. கட்டளையை மீறுவதே பாவம்ங்க.
ஆனாலும் தேவன் பொறுக்கிறார். நம்ம அவர் எதுவும் செய்யல, அதனாலதான் நல்லாதான் இருக்கிறோம்னு நினைக்கிறோங்க. ஆனா நிச்சயமா தேவனுடைய நீடிய பொறுமையை அலட்சியம் பண்ணா ஒரு நாள் அவருடைய ஆக்கினைக்கு நம்ம ஆளாவோம். சரி, காசு சொல்லல, ஏன் போக மாட்டேன்னு சொல்லல, எதுவும் சொல்லல, மாட்டேன் என்ற உடனே தகப்பன் எதுவும் சொல்லாம இரண்டாவது மகனிடத்தில், தம்பி இன்றைக்கு போய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். அவன்கிட்ட போய் உங்க அண்ணன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான், நீயாவது போ தம்பி என்று எதுவும் சொன்ன மாதிரி இல்லைங்க. நாம அநேக முறை அவங்க விஷயத்தை இவங்க கிட்ட, இவங்க விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லுவோம். ஈவன் அண்ணன் தம்பி கிட்ட கூட, உன் அண்ணனை பார்த்து கத்துக்கோ, அவனுக்கு எவ்வளவு மார்க் வந்தது பாரு, உன் தம்பியை பார்த்து கத்துக்கோ என்று சில முறை பெற்றோர் சொல்லுவதனால அவங்க இருவர் நடுவே விரோதத்தை கொண்டு வருகிறோம். டோன்ட் கம்பேர். உன் பிள்ளைங்க பெரியவன் பெரியவன் தான், சின்னவன் சின்னவன் தான், கடைக்குட்டி குட்டி தாங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் ஒவ்வொருவருடைய தனித்தன்மை வேறுபடும். ஒவ்வொருவருக்கும் தேவன் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். நம்ம சுதந்திரத்தை கொடுத்து அந்த சுதந்திரத்தை தவறா பயன்படுத்தாம அவங்கள பார்த்து கொள்ளணும், எச்சரிக்கணும், கைட் பண்ணணும், நடத்த வேண்டும். இரண்டாவது மகனிடத்துல, தம்பி இன்றைக்கு நீ திராட்சை தோட்டத்துக்கு சென்று அங்கே வேலை செய் என்று சொன்னார். ஆனால் அவன் என்ன செய்தான்? ஒரு முறை வாசிக்கிறேன் பாருங்க. இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், ஐயா போகிறேன் என்றான். வா, எப்படி சொல்றான்? ஐயா போகவில்லை என்று சொல்லலங்க, மாட்டேன்னு சொல்லல, ஆனா மரியாதையா அன்பாக திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய சொன்னா, அப்படியே ஐயா போகிறேன், ஐயா செய்கிறேன் ஐயா என்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாரு இல்லங்க அந்த தகப்பன். அப்பா, என்ன இருந்தாலும் என் சின்ன பையன் தாங்க. மூத்த குமாரன் மாட்டேன் என்ற போது அந்த தகப்பனுக்கு எவ்வளவோ வேதனையாக இருந்திருக்கும். அது எவ்வளவோ வலிச்சிருக்குங்க. மூத்த குமாரன் சொன்ன பதிலுக்கு தகப்பனுடைய இதயம் வேதனைப்பட்டது. இளைய மகன் சொன்ன பதிலுக்கு தகப்பனின் இதயம் சந்தோஷப்பட்டது. ஆனால் அங்க நடந்தது என்ன? வார்த்தைகளால ஒருத்தர் சந்தோஷப்படுத்தினாங்க, இன்னொருத்தர் காயப்படுத்தினாங்க. வார்த்தைகளால என்ன செய்கிறோன்றது முக்கியம் இல்லைங்க, கிரியைகள் என்ன நடக்கிறது என்பது முக்கியம். பாத்தீங்களா? நாவினாலே, அன்பினாலே, வார்த்தைகளாலே நம்ம நேசிக்கிறவங்களாக இல்லாம கிரியைகளிலே நம்முடைய அன்பை காட்ட வேண்டும், நம்முடைய விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. மூத்தவன் மாட்டேன் என்றான். அப்பா அப்படி போன பிறகு, ச்சே, எப்பவுமே எங்க அப்பா கேட்க மாட்டாரு, தினமும் அவர் தானே கஷ்டப்படுகிறாரு, இந்த ஒரு நாள் என்ன ரெக்வெஸ்ட் செய்தா நான் இவ்வளவு கடினமா பேசிட்டேனே என்று அவன் மனஸ்தாபப்பட்டு என்று இருக்கு வேதத்தில். பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான், அந்த தோட்டத்தில் வேலை செய்தான். பின்பு மனஸ்தாபப்பட்டான் அவன். நான் செய்தது தவறு, அப்பாவோடு அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்ன வேலை சின்னதே என்று சென்று வேலை செய்தான். இளையவன் என்ன செய்தான் நினைக்கிறீங்க? ஐயா போகிறேன் என்று சொல்லியும் அவன் போகவில்லை. அந்த விஷயம் மனசுக்குள்ளேயே போகல, அது அவனுக்கு ஞாபகமே இல்லைங்க. அங்க போகவும் இல்லை, அந்த வேலை செய்யவும் இல்லை. என்னங்க, இவர்கள் இருவரில் யாரு அந்த தகப்பனுக்கு பிரியமாய் நடந்தாங்கன்னு அந்த காலத்து பரிசேயரை ஆண்டவர் கேட்டார். உங்களுக்கும் அதே கேள்விதாங்க. 2 பேரில் யாரு நல்லவன் அப்படின்னா, 2 பேரும் நல்லவங்க இல்ல. அவனும் கஷ்டப்படுத்தினான், இவனும் கஷ்டப்படுத்தினான். போகிறேன் என்ற போது சந்தோஷமா இருந்தது, ஆனா போகல என்னும் போது, ஐயோ உன்னை நம்புனா அவ்வளவுதான், ஏமாத்திட்ட, பொய் சொல்லிட்ட, என்னங்க உன்னை நம்புனதுக்கு வேலை கெட்டு போயிடுச்சு என்று சொல்லுகிற நிலைமையில இருக்குல்ல. ஆனா 2 பேர்ல யார் பெட்டர்? அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க மூத்தவன் என்று. ஏனென்றால் அவன் மனஸ்தாபப்பட்டான். எல்லாரும் கெட்டவங்க தான், ஆனால் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்கும்போது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது சில காரியங்களை நாம் எதிர்ப்போம். இது முடியாது, இது எப்படி முடியும் என்று கேட்போம். ஆனால் முழங்கால் போட்டு ஜெபித்தா, தேவனுடைய அன்பை குறித்து தியானித்தால், தேவனுடைய
தேவன் நமக்கு செய்த உதவியை மட்டும் நமக்கு தேவன் செய்து வந்த அன்பை நம்ம நினைவு கூர்ந்தா நாம அவருக்கு செய்யறது ரொம்ப சின்னதுங்க. இவ்வளவு தானங்க தேவன் நம்மை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருங்க தேவன் நம்மை? என்ன கேட்கிறாரு? தாழ்மையோடு நீ வாழ வேண்டும், நியாயமாக நடந்து கொள்ளு. இவ்வளவு தானே தேவன் நம்மை கேட்கிறாரு. இதற்கு எதுக்கு நாம அவருக்கு எதிராகிறோம்? வார்த்தையை கேட்காம இருக்கும்போது, உன்னுடைய வார்த்தைகளால நீ பக்தியை காட்டும் போது தற்காலிகமாக தேவன் உன் மேல நீ பக்தி உள்ளவன் என்று சொல்ல வைக்கலானா, உன்னுடைய கிரியையில் உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய அன்பு, உன்னுடைய கீழ்ப்படிதல் தெரியணும். மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம் மனதை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்க மனசு மாறிச்சா? மனம் திரும்பி இருக்கிறீங்களா? உங்களுக்கு இஷ்டமானதை விட்டு விட்டு தேவனுக்கு இஷ்டமானதை செய்கிறீங்களா? தேவன் சொன்ன வேலையை செய்கிறீங்களா? தேவன் சொல்லுகிறபடி செய்கிறீங்களா? தேவன் சொல்லுகிற இடத்துக்கு சென்று வேண்டாம் என்ற இடத்துக்கு போகாம இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க ஒரு முறை. உண்மையாக நம்ம இயேசு கிறிஸ்துவை நேசித்தா அவர் நமக்கு கட்டளை கொடுக்க கூட தகுதியானவர் தாங்க. ஆனா அவர் நம்மை கெஞ்சி கேட்கிறாருங்க, என் வார்த்தையை கேளு இஸ்ரவேலே, நீ என் வார்த்தையை கேட்டால் அது உனக்கு எவ்வளவோ நன்மை. நீங்கள் என் வார்த்தையை கேட்காமல் எதிர் திரும்புகிறீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை பூசிப்பீர்கள் என்று ஏசாயாவில் தேவன் சொல்லியிருக்கிறார். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று ஏசாயா 1:20 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை அங்கீகரித்தா விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்வோங்க. அவருடைய வார்த்தைகளை புறக்கணித்தால் நம்பி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், நம்பாதவனுக்கு தண்டனை விதிக்கப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு தன் காதுகளை மூடுகிறவன் தேவனின் இருதயத்தை காயப்படுத்துகிறான். நான் கூப்பிட்டும் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில், உங்களுடைய கஷ்டத்தில், வேதனையில நீங்க என்னை நோக்கி கூப்பிட்டாலும் உங்களை நான் பார்க்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருமுறை யோசித்து பாருங்க. எத்தனையோ தேவன் கொடுத்தாருல்ல, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறீங்களா? எனக்கு பிரியமாக இருங்க, என் வார்த்தையை கேட்டு நடுங்குங்க, என் வார்த்தையின்படி செய்யுங்க, கீழ்ப்படிதலை கொண்டிருங்க, தேவனுக்காக வாழுங்க. இவ்வளவு தானங்க தேவன் நம்மை கேட்பது. நம்ம எதுவும் கஷ்டப்பட சொல்லலையே. மீகாவின் புஸ்தகத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எது நன்மையோ எது பெஸ்டோ உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நியாயமாக நடப்பதும் நியாயம் தானங்க. மகன் அப்பாவுக்கு கீழ்ப்படிவது, மகன் அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். நான் தகப்பனானால் என்னை கனம் பண்ணுகிறவர்கள் எங்கே? எனக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எங்கே? நான் எஜமானா இருந்தால் எனக்கு கீழ்ப்படுகிறவன் யார்? என்னை கனம் பண்ணுகிறவன் யார்? என்னங்க ஆண்டவரை தகப்பனே என்கிறோம். தகப்பனே, தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் இல்லங்க? எத்தனை பேர் இன்றைக்கு பெற்றோரை அவமதித்து தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு தேவன் நம்மை கேட்பது, நியாயமாக இரு, இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? அவர் வார்த்தையை கேட்பது உத்தமம். அவருடைய வார்த்தை கேட்கும் போது தானே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்றைக்கு நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், அந்த காலத்தில் எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேலரை போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீங்க. இன்றைக்கு நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், அவருடைய வார்த்தை கேட்பீர்களாகில், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். கடினப்படுத்திக் கொண்டு நான் மாட்டேன் என்று சொன்ன மூத்தவன் மனஸ்தாபப்பட்டு மனதை மாற்றிக்கொண்டு சென்று தகப்பனின் வேலையை செய்தான். அன்பான பக்தி வார்த்தைகளை பேசிய, அன்பை அள்ளி ஊற்றின, ஐயா போகிறேன் என்றவன் அந்த இளைய குமாரன்
தன் வார்த்தை காத்துக்கொள்ளவில்லை, மனசாட்சியை காத்துக்கொள்ளவில்லை, அந்த விஷயத்தை கணக்கே செய்யவில்லைங்க. நாம மூத்தவனை போல இருப்போம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், தவறு செய்யும் போது மனஸ்தாபப்படுவோம், மனதை மாற்றிக்கொள்வோம், தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்வோம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஒரு முறை எங்களை பாருங்க ஆண்டவரே. எத்தனையோ முறை உம்முடைய வார்த்தைகளுக்கு செவியை அடைத்து உம் இதயத்தை காயப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உதடுகளாலே உம்மை துதித்து வெளிப்படையாக உம்மை ஆராதிக்கிறது போல இருந்து எங்கள் இருதயத்தை தூரமாக வைத்துக் கொண்டு உம்மை வேதனைப்படுத்துகிறோம் ஐயா. அப்படிப்பட்ட நிலையில் இராமல் எங்கள் மனதை மாற்றிக்கொண்டு உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிற பாக்கியம், உமக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவரோடும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பட்சத்தில் நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். சில முறை தேவனுடைய ஆலயத்தில் எல்லாரும் சேர்ந்து உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம், தனிப்பட்ட விதத்திலும் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிக்கிறீங்க, தேவன் நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு, உடனே பதில் வருகிறது என்று நீங்க தெரியப்படுத்துறதுக்காக தேவன் எவ்வளவு துதிக்கிறோம். இதுவரை நீங்க ஒரு முறை கூட வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பாம இருந்தா நீங்க பாக்குறீங்க என்ற விஷயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. முதல் முறையா இருந்தா உங்களுடைய பிக்சரும் நீங்க ஆட் பண்ணுங்க. உங்களுக்காக கருத்தோடு ஜெபிக்க நீங்க உதவி செய்தவங்களாக இருப்பீங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இது அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். உம் வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்